சொல்றா. என்னடா பண்ற? உன் கேக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மச்சான். சரி மச்சான், கேக்ல போட்டோ பிரிண்ட் ஒட்டிட்டியா? இனிமேல் ஒட்டணுமா? எதுக்கு? இல்லடா, போட்டோ மாத்தணும். மயிறு போட்டோ எல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். இனிமேல் ஒட்டுறது மட்டும்தான் பேலன்ஸ். ப்ளீஸ்ல போட்டோ மட்டும் மாத்தி விடுறா. எக்ஸ்ட்ரா காசு கேட்பேன், பரவாயில்லையா? அதான் ஒன்றும் பிரச்சனை மச்சான். போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன், மாத்தி விடு. சரி ஓகே, சென்ட் பண்ணி விடு. டேய் லைன்லயே இருடா, கார்டு செக் பண்ணி பார்த்து சொல்றேன். ஓகே. சரி ஓகே வைடா. ஏய், இது எப்போ எடுத்த போட்டோ ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? மெசேஜ் எல்லாம் வருமா வராதா? இல்ல போன்ல பேசுறே இல்லையா? வரும்டா, 3 நாளைக்கு ஒரு டைம் வரும். உனக்கு பேச தெரியல? ஆமாப்பா, எனக்கு பேச தெரியலதான். ஏன் பேச தெரியலனா லவ் பண்ணக்கூடாதா? நான் பேசுறது ரெடி தான்டா. காது முடி வச்சிருக்கவங்ககிட்ட என்ன பேச சொல்ற? சரி கடுப்பேத்தாத நீ வை. ஹலோ ஹலோ ஜெகதீஷ். சொல்லுங்க ஸ்ரீ. எமர்ஜென்சியா ஒரு கேக் வேணும், 1 kg 1 hourல வேணும். 1 hourலையா? ஃபெஸ்டிவல் டைம் வேற. சரி ஓகே, வாங்கிக்கலாம். ஓகே. ஆமா, என்ன பேர் போடணும்? ஹாப்பி பர்த்டே சந்தியான் போட்டுருங்க. ஓ, தங்கச்சிக்கு பர்த்டேவா? ஆமா. சரி ஓகே, ரெடி பண்ணிடுறேன். ஓகே. அமௌண்ட் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா ஜிபே இல்ல பண்ணிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், டெலிவரி பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே தேங்க்ஸ். ஓகே வச்சிடுறேன். மச்சானுக்கு கேக்கு அவனுக்கு தேவைப்படாது. வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன், தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா? இன்னமும் என் மனம் புரியாதா? அடராமா இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா? ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை என்றால் உயிர் துறப்பேன். உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன், உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன். உன் ஆசை மனதுக்குள் போதும், அதை மட்டும் நீ தந்தால் போதும். உள்ளாகி உள்ளாகி இல்லாகி ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தங்கச்சி இப்பதான் வெளியே போயிருக்கா. அவன் வரக்குள்ள சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், கரெக்டா வந்துட்டீங்க. எவ்வளவு ஆச்சு? 700. சரி நான் ஜிபே பண்றேன். ஓகே. உள்ள வாங்க, டீ காஃபி. இல்ல ஒர்க் இருக்கு, போகணும். வாங்க. ஏங்க ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இங்க இருக்கு இந்த பக்கம். சரி. அங்க வாஷ் பேஷன் இருக்கு, வாஷ் பண்ணி. ஓகே. சொல்றா. உன் ஆளு கேக் கேட்ட உடனே என் கேக்க பாதியில் விட்டுட்டு போயிட்டீல, துரோகி. டேய் உன போனை வைடா. அப்பா அதான் கேக்கல. இந்தாங்க. தேங்க்ஸ். பாத்து. உங்க ஃப்ரெண்டுக்காக செஞ்ச கேக் கொண்டு வந்தீங்களா இல்ல எனக்காக ஃப்ரெஷ்ஷா செஞ்சுட்டு வந்தீங்களா? இல்ல உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா செஞ்சதுதான். ஃபோன்ல பேசினேன், ஏதாச்சும் கேட்டீங்களா? கேட்டுச்சு, நல்லாவே கேட்டுச்சு. சாரிங்க.
ஆமாங்க, நான் உங்களை லவ் பண்ணேன் தான். ஆனால் அந்த லவ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஏன்? ஏன்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு தெரிஞ்சவன் தான், தெரிஞ்சவன் மட்டும்தான். அப்புறம் எப்படி இதெல்லாம் நான் எதிர்பார்க்க முடியும்? இப்போ கூட உங்களுக்கு எமர்ஜென்சியாக கேக்கு தேவைப்படுதுன்னு உங்கள் விரல் என் ஃபோன் நம்பர் தானே தேடிச்சு. ஆமாங்க. ஆனா நீங்க இத்தனை நாள் அந்த மாதிரி நடந்துட்டது இல்லையே. ஆமாம், நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட அப்படி பேசினது இல்லை. மெசேஜ் பண்ணால் 3 நாள் ஆகும் ரிப்ளை பண்ணுறதுக்கு, சில டைம் வாரக்கணக்கு கூட ஆகும். இதுலேருந்து தெரியுதுல்ல பச்சையா என் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆக்சுவலா எனக்கு மெசேஜ் பண்றதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. டைப் பண்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். நான் நேர்ல பேசுவேன், இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன். மைண்ட்ல இருக்கிறது நம்ம தாங்க சொல்ல முடியும், நம்ம விரலா சொல்லும். இப்ப ஹிந்திக்காரங்கிட்ட போய் தமிழ்ல பேச முடியுமா? முடியாதுல்ல. ஒருத்தர்கிட்ட எப்படி பேசினா கம்ஃபர்டபுளோ அப்படிதானங்க பேச முடியும். தப்பு தாங்க, விடுங்க. சரி, நான் கிளம்புறேன். ஏங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். இல்லை, நான் மெசேஜே பண்ணுறேங்க. பெரிய மயிரடா நீ. ஒரு பொம்பளை பிள்ளையே பேசுறேன்னு சொல்லுது, நீ பெரிய ஆளு மாதிரி எந்திரிச்சு வர, அது மெசேஜ் பண்றேன்ட்டு. நேர்லயே ஒன்றும் பிடுங்க முடியல, மெசேஜ் என்ன பிடுங்க போற? இப்போ அந்த பொண்ணே வரும், வீட்டுக்கு கூப்பிடும், அது ஒழுங்கா பேசும், நீ ஒழுங்கா பேசுற, புரியுதா? போ, வெற்றி உனதே. ஒழுங்கா போய் பேசுடா. ரொம்ப தேங்க்ஸுங்க. தங்கச்சி வெளியே போயிருக்கா, அவ வரக்குள்ள சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சா கரெக்டா வந்துட்டீங்க. எவ்வளவு ஆச்சு? 700. சரி, நான் ஜிபே பண்றேன். சரி, ஓகேங்க. உள்ள வாங்க, டீ காஃபி. இல்ல பரவாயில்லைங்க, ஒர்க் இருக்கு, நான் போகணும். சரி, ஓகே. அடுத்த வாட்டி வந்தா கண்டிப்பா வரணும். ஓகே. ஹலோ. டேய், கேக் தருவியா மாட்டியா? உன் கேக்க சேவ் விட்டுட்டு இங்க ஒரு பொண்ணுக்காக வந்தேன். சரி, நான் வரேன்டா. சரி, படி வாங்கினியா? ஆமாண்டா. எவ்வளவு செருப்படி வேணாலும் நீ திருந்த மாட்டேங்கிறல்ல. அந்த பிள்ளை ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசு. டேய், உனக்கு என்னப்பா, நீ அசால்ட்டாக சொல்லிட்ட. அந்த பொண்ணுகிட்ட நான் பேசும்போது அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்டாவே எனக்கு அப்படியே நடுங்குதுடா. இதில் வேற நீ ஜாலியாக வேற பேச சொல்கிற. நீ வை, எனக்கு வேலை இருக்கு. ஏங்க, சாரிங்க. எதுக்குங்க சாரிலாம் சொல்கிறீங்க? இல்லங்க, நீங்க இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் உட்கார வச்சு ஒரு டீ கூட கொடுக்கல. அட பரவாயில்லைங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? நான் தானே ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். இல்லங்க, நீங்க இப்படி சொல்லியிருந்தாலும் நான் ஃபோர்ஸ் பண்ணி டீயாவது கொடுத்துருக்கணும்ல. நீங்கள் ஏங்க எனக்கு மெசேஜே பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன பேசுறீங்க? ஒன்றும் புரியல. இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்க? ஓகே, பாய்ங்க. சரி, பாய்ங்க. இது வேலைக்கே ஆகாது. நம்ம மனசில் நினைக்கிறது சொன்னாதான் ஏதாச்சும் நடக்கும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சொல்லிடுறேன். ஜெய் கேப்டன் ஜி. கைகள் சேருமா? அவ சொல்லவே மாட்டா, நம்ம தான் சொல்லணும். இன்னும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, மனசுல இருக்கிறத சொல்லியே தீரணும். ஹலோ. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க.